ஒரு காலத்தில் மனிதர்கள் கூட்டமா வாழ ஆரம்பிச்சாங்க. அந்த கூட்டத்துல சில பேர் வழிநடத்த ஆரம்பிச்சதும் அவர்கள் தலைவர்கள் ஆனாங்க. காலப்போக்குல ஒரு பகுதி மக்கள் கிட்ட இருந்த பொருட்கள் வேற பகுதி மக்களோட பண்டமாற்றமா மாறிச்சு. இதால மனித கூட்டங்களுக்கு இடையில நல்ல உறவும் கலாச்சாரமும் உருவாச்சு. ஆனா விலங்குகளை அடிமைப்படுத்த கற்ற மனிதன் பின்னாடி மனிதனையே அடிமைப்படுத்த ஆரம்பிச்சான். ஆயுதங்கள் உருவாச்சு, அதிகாரத்துக்கான சண்டைகள் தொடங்கிச்சு. உணவுக்காக சண்டை போட்ட காலம் மாறி நாடுகளையே கைப்பற்றும் காலமா மாறிச்சு. அறிவியல் வளர்ந்தது, வரலாற்றை புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அதே நேரத்துல அழிவுக்கான சக்தியையும் அதிகமா கண்டுபிடிச்சோம். ஒரு காலத்தில் விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பு தேடிய மனிதன் இன்னைக்கு மனிதர்களிடமிருந்து மனிதர்களே பாதுகாப்பு தேடுற நிலை. காடுகளை அழிச்சு நாடுகளா மாற்றிட்டு இருக்கோம். 100 ஆண்டுகள் வளர்ந்த மரங்களை ஒரு நிமிஷத்துல வெட்டுறோம். அந்த மரங்களை நம்பி வாழ்ந்த உயிர்களையும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஆக்சிஜன் எவ்வளவு முக்கியம்னு யோசிக்க மறந்துட்டோம். முன்னேற்றமா அல்லது அழிவா? இந்த கேள்விக்கான பதில் நம்ம கையில தான்